வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன், மாநில சட்ட ஆலோசகர், தேசிய தென்னிந்திய எதிர்நீர் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண் அவர்கள் மரபணு விவசாயத்தை தடை செய்ய கோரியும், இயற்கை விவசாயத்தை வலியுறுத்த கோரியும், பூச்சியில்லா மருந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று கோரியும் வலியுறுத்தி மார்ச் 1ஆம் தேதி முதல் 100 நாட்களுக்கு கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரை பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சார பயணம் அமைதியாக 12 நாட்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. திருச்செந்தூரிலே கோயிலுக்கு வெளியே பிரசுரங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது பாரதிய கட்சியைச் சேர்ந்த மகளிர் அணி நெல்லையம்மாள் என்பவர் அவரை தாக்கியிருக்கின்றார். அவ்வாறு தாக்கி நெல்லையம்மாளை இதுவரை இந்த தமிழ்நாடு போலீஸ் கைது செய்யவில்லை. எனவே இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த பிரச்சார பயணம் 100 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். எப்பேற்பட்ட தடங்கள் நடந்தாலும் அகிம்சை வழியிலே பொறுமையை கடைபிடித்து 100வது நாள் சென்னையை நோக்கி போகும் பொழுது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அவர் பின் செல்வார்கள். ஐயாக்கண்ணுவை நாங்கள் அடிப்பதை அனுமதிக்க மாட்டோம். இந்த தமிழ்நாடு காவல்துறை அதன் மீது முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று சொல்கிறேன். விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணுவை, விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணுவை நாட்டிய பாரதிய ஜனதாவினரை கண்டிக்கின்றோம். நாட்டிய பாரதிய கண்டிக்கிறோம். விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு மீது, தாக்குதல் நடத்திய பாரதிய ஜனதா கட்சியினரை கண்டிக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நெல்லையம்மாளை கைது செய்.